True Light Network. Truly beyond truth. முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் 41% வேதாகம விற்பனை அதிகரித்துள்ளது. YouVersion போன்ற ரிலிஜியன் ஆப் டவுன்லோட் மட்டும் 79% உயர்ந்துள்ளது. ஸ்பாட்டிஃபை போன்ற மியூசிக் ஆப் மூலம் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை கேட்போரின் தொகை 50% உயர்ந்துள்ளது. இதில் YouVersion பைபிள் ஆப் மட்டும் 990 மில்லியன் டவுன்லோட் செய்யப்பட்டு 1 பில்லியன் இலக்கை சீக்கிரம் அடைய உள்ளது. தினந்தோறும் 14 மில்லியன் மக்கள் இந்த YouVersion பைபிள் ஆப்பை பயன்படுத்துகின்றனர். அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள இந்த எழுப்புதல் சம்பவங்களுக்காக தேவனை துதிப்போம். ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்தவ செய்திகள், கிறிஸ்தவ தகவல்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான கிறிஸ்தவ செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செய்தி தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். அமெரிக்காவில் உள்ள சிறைச்சாலையில் மறுரூபத்தை உண்டாக்கும் காட் பிஹைண்ட் பார்ஸ் ஊழியங்கள். பாலஸ்தீன மக்கள் மத்தியில் ரட்சிப்பை உறுதிப்படுத்தும் தெய்வீக செயல் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாலஸ்தீன முஸ்லிம் சகோதரரின் உயிர்ப்பிக்கும் சாட்சி. கர்நாடக மாநிலத்தின் ஆசீர்வாதத்திற்காக நடைபெற்ற சிறப்பு உபவாச கூட்டம். தலைநகர் பெங்களூருவில் திரளாய் கூடி வந்த ஜெபசேனை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்கள் மேலாடை அணிய இருந்த தடை என்ன? மேலாடை தடை சட்டத்தை சீர்திருத்தம் செய்த மிஷனரிகள் யார்? 1823ஆம் ஆண்டு நடந்தது என்ன? பிரான்ஸ் தேசத்தில் பெருகி வரும் சுவிசேஷ திருச்சபைகள். பிரான்ஸ் தேசத்தில் அமைதியாக நடைபெறும் எழுப்புதல் காரியங்கள். சூடான் தேசத்தில் வாழும் கிறிஸ்தவர்களின் நிலை என்ன? சூடான் தேசத்தில் நடைபெறும் வன்கொடூர செயல்கள். இந்தியாவில் மதமாற்ற தடை சட்டம் முறையாக கையாளப்படுகிறதா? கிறிஸ்தவ போதகர்களின் நிலை என்ன? இனி விரிவான செய்திகள். அமெரிக்கால இருக்கிற சிறைச்சாலையில எழுப்புதலுக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை, சில செய்தி தொகுப்புகளை நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். காட் பிஹைண்ட் பார்ஸ் என்கிற ஊழியத்தை கொண்டு அநேக மாற்றங்களை அமெரிக்கால இருக்கிற சிறைச்சாலையின் மத்தியில கர்த்தர் செய்து கொண்டு வராங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. காட் பிஹைண்ட் பார்ஸ் இது அமெரிக்காவில் உள்ள சிறைச்சாலைகளில் ஊழியம் செய்து வரும் கிறிஸ்தவ நிறுவனம் ஆகும். ஜேக் பொடின் இவ்வூழியத்தின் ஸ்தாபகர் ஆவார். அமெரிக்காவில் 19 லட்சம் குற்றவாளிகள் அமெரிக்காவின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். இவர்கள் மத்தியில் பல்வேறு கிறிஸ்தவ நிறுவனங்கள் மற்றும் தேவ ஊழியர்கள் இந்த கடினமான ஊழியத்தை செய்து சிறை கைதிகள் மத்தியில் மறுரூபத்தை உண்டாக்கி வருகின்றனர். காட் பிஹைண்ட் பார்ஸ் ஊழியத்தின் மூலமாக இதுவரை 10,49,000 சிறைவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துள்ளனர். To do a work in their life, a rebirth in their life. 75 சிறைச்சாலைகளில் சேட்டிலைட் கேம்பஸ் சர்ச்சஸ் நிறுவியுள்ளனர். சமீபத்தில் மிசிசிப்பியில் உள்ள சிறைச்சாலையில் நடைபெற்ற சுவிசேஷ கூட்டத்தில் 300 சிறை கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதில் 50 சிறை கைதிகள் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுத்தனர். I want you guys to step up to the altar here. Who believes that they're righteous, made holy and perfected through the blood of the Lamb, Jesus Christ? Amen. அதேபோல் படத்தில் நீங்கள் காணும் இந்த ஆயுள் கைதி 3 முறை தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார். ஆனால் சிறைச்சாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கு பெற்று ரட்சிக்கப்பட்டார்.
இதேபோல் ஆங்கோலா சிறைச்சாலையில் சிறை கைதிகளை கொண்டு வெளியிடப்பட்ட பிரிசன் ஆடியோ ஆல்பத்தின் பாடல் உங்கள் பார்வைக்கு. பாலஸ்தீன மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு முஸ்லிம் சகோதரர் கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த அற்புத சாட்சி நிமித்தமா அநேகருடைய விசுவாசம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அவர்களை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இஸ்ரேல் தேசத்திற்கு எதிராக காலம் காலமாக நடைபெற்று வரும் யுத்தத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யுத்த சம்பவங்களில் தேசங்களுக்கு இடையே தனிநபரிடையே வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டாலும் கர்த்தராகிய ஆண்டவர் அதன் மத்தியில் கிரியை செய்து பிற மத நம்பிக்கை உள்ளவர்களை தமது அன்பால் ஈர்த்து வருகிறார். சமீர் முகமது இவர் வாழ்வில் நடைபெற்ற ஒரு அற்புதம் நடந்த கதை உங்கள் பார்வைக்கு. என்னுடைய பெயர் சமீர் முகமது. நான் லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதி முகாமில் வளர்ந்தேன். என் அப்பா இஸ்ரேலை எதிர்த்து போராட முகாமிலிருந்து இளைஞர்களை அழைத்து செல்வார். நான் சிறு வயது முதலே இஸ்ரேலர்கள் மீதும் அமெரிக்கர்கள் மீதும் வெறுப்போடு வளர்க்கப்பட்டேன். மக்கள் சொல்வார்கள், இஸ்ரேலர்கள் நம் நிலத்தை எடுத்துக்கொண்டார்கள், அதனால் இஸ்ரேலர்களை கொல்ல வேண்டும், அமெரிக்கர்களை கொல்ல வேண்டும். நான் அல்லாவிற்காக மரிக்கவும் தயாராக இருந்தேன். எல்லா நாளுமே மசூதிக்கு போவேன். நான் வஹாபி என்கிற பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனேன். இவை அல் காய்தா அல்லது ISIS போன்றதான போதனைகள். என்னுடைய வாழ்க்கை மாறியது. ஒரு முஸ்லிமிலிருந்து முஸ்லிம் தீவிரவாதியாக மாறினேன். அல்லாவிற்காக மரிக்கவும் தயாராக இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவில் செப்டம்பர் 11ஆம் தேதி ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அதனால் என்னுடைய நண்பர்களோடு இணைந்து அதை கொண்டாடி நடனமாடினோம். ஒரு முறை முகாமிலிருந்து நான் வெளியே வரும் பொழுது ஒரு மனிதர் என்னிடத்தில் வந்து அவர் இயேசுவை பற்றி என்னிடம் சொல்ல ஆரம்பித்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், நான் யார் என்று தெரியுமா? நான் ஒரு நல்ல இஸ்லாமியர். ஏன் என்னிடத்தில் வந்து இயேசுவை பற்றி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் கோபமடைந்து அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஏன் என்னிடத்தில் வந்து இவர் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும்? அவர் சொன்னார், வேதத்தை நீ வாசிக்க என்றாலும் பரவாயில்லை. நான் சொன்னேன், இந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்வேன். நான் இது ஆண்டவருடைய வார்த்தை என்று நான் நம்பவில்லை. ஆனால் என்னுடைய எதிராளி எதை நம்புகிறான் என்பதை நான் அறிய வேண்டும். நான் பாலஸ்தீன முகாமிற்கு சென்று என்னுடைய கதவையும் ஜன்னலையும் பூட்டிக் கொண்டேன். நான் வேதத்தை வாசிக்கும் போது முதல் முறை ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். அது என்னவென்றால், மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், எதிரிகளை நேசியுங்கள், ஆசீர்வதியுங்கள் என்று. என்னுடைய அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது எதிரிகளை கொன்று போட வேண்டும் என்று. இவர் எந்த மாதிரியான கடவுள்? எதிரிகளை நேசியுங்கள் என்று சொல்கிறாரே. இயேசு சொல்கிறார், கடவுள்தான் அன்பு. இஸ்லாமிய மதத்திலே 99 நாமங்கள் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. ஆனால் கடவுள்தான் அன்பு என்கிற ஒரு நாமம் கூட இல்லை. என்னுடைய உள்ளத்தில் 2 கேள்விகள். ஏன் இந்த ஜனங்கள் என்னை நேசிக்கிறார்கள், என்னை அன்பு செலுத்துகிறார்கள், ஆனால் நானும் அவர்களை கொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தேன். அந்த ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்கும் போது சமாதானமும் சந்தோஷமும் அவர்களிடத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். ஆனால் என்னிடத்தில் அது இல்லை. நான் மசூதிக்கு செல்கிறேன், ஆனால் இல்லை. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். நான் மசூதிக்கு சென்று இஸ்லாமியர்களுடைய ஜபத்தை ஜபிக்கவில்லை. கடவுளே, எங்கு உண்மை இருக்கிறது? நீர் இயேசுவா அல்லது முகமத்தா? எங்கு உண்மை இருக்கிறது? நான் சோர்ந்து போனேன். 1 மாதங்களுக்கு பிறகு என்னுடைய நண்பன் ஜார்ஜை சந்திக்க நான் போயிருந்தேன். எனக்குள் நடப்பதை அவனிடம் நான் சொன்னேன். அந்த நேரத்தில் அவனோடு நான் தங்கியிருந்தேன். அவன் இயேசுவை பின்பற்றுவதை குறித்து என்னை உற்சாகப்படுத்தினான். 2001 ஜூலை 14ஆம் தேதி என் நண்பன் ஜார்ஜுடன் நான் இருக்கும்போது நான் ஜெபித்தேன் என்னுடைய ரட்சிப்பிற்காக. நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் என்னை நிரப்பி என்னுடைய இருதயத்தை திறந்து இஸ்ரேல் மீது இருந்த வெறுப்பை எடுத்து போட்டார். இந்த தேசத்தை குறித்ததான அன்பை எனக்கு கொடுத்தார். இது யாரால் கூடும்? முகமத்தா? இல்லை, இயேசுவால் மாத்திரமே. கர்நாடக மாநிலத்தின் ஆசீர்வாதத்திற்காக எழுப்புதல் உபவாச ஜெபம் பெங்களூர்ல வைத்து நடைபெற்றிருக்கு. திரள் கூட்ட ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்து கர்நாடக மாநிலத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்திருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 1ஆம் தேதி
கர்நாடகா தினமாக அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டு இந்த தினம் கர்நாடகா மாநிலமெங்கும் கொண்டாடப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்தின் ஆசிர்வாதத்திற்காக கடந்த 28 வருடங்களாக நவம்பர் 1ஆம் தேதி பிளெஸட் கர்நாடகா சிறப்பு உபவாச கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி பெங்களூரு பட்டணத்தின் பேலஸ் கிரவுண்ட் வளாகத்தில் இந்த ப்ரே ஃபார் கர்நாடகா சிறப்பு கூடுகை நடைபெற்றது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு செய்தியளித்து கர்நாடகா மாநிலத்தின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபத்தை நடத்தினார்கள். இந்த சிறப்பு உபவாச கூடுகையின் சிறப்பு அம்சங்கள் உங்கள் பார்வைக்கு. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕವೇ ಆಶೀರ್ವದಿக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. ಮಾநிலத்தில் அமைதி ಸಮಾಧಾನ ನಲ್ವೊಳಕ ಕಾಣಪಡட்டும். ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವು ಶಿಸ್ತು ಕಾಣಲ್ಪಡಲಿ. ಏತ ಕಾಲದಲ್ಲಿ நல்ல ಮಳೆ பெய்யட்டும். ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಳೆ ಸುರಿಯಲಿ. விளைச்சல்கள் பெருகட்டும் ಯೇಸುವಿನ ನಾಮத்தில். ಬೆಳೆಗಳು ಹೆಚ್ಚಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. நீங்க மன்னிச்சா உங்களுக்கு மன்னிக்கப்படும். ನೀವು ಕ್ಷಮಿಸಿದರೆ ನಿಮಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஜெபம் கேட்கப்படும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. நீங்கள் மன்னிக்காவிட்டால் ನೀವು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ ஜெபம் கேட்கப்படாது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. மன்னிக்கிற இருதயம் தாராண்டவரேன்னு கேட்கணும். ಕ್ಷಮಿಸುವಂತ ಹೃದಯವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಕೇಳಬೇಕು. ஆண்டவர் மன்னிப்பு குறித்து லாஸ்ட் பேசினாரு. என்னை திட்டினவங்க, என்னை பகைத்தவங்க, வீணான பழி போட்டவங்க எல்லாரும் நான் மன்னிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உற்சாகம், எனக்குள்ள அற்புதம் நடந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லாரும் மன்னிக்கணும். மனசில் இது வச்சுக்கூடாது, வஞ்சகம் வச்சுக்கூடாது. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிக்கணும்னு அண்ணா சொன்னது அது நம்மளுக்கு அது ஏற்றுக்க முடிஞ்சுது. சில பேரை மன்னிக்கணும்னு நானும் முடிவு பண்ணி இருக்கிறேன். ப்ரேயர் மீட்டிங் எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எங்களை தொட்ட நாங்கள் ஃபீல் பண்ணோம். எவ்வளோ நோயிலேருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. எங்கள் மம்மிக்கு கால் நோயிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. இன்னும் என் ஆண்டவர் எங்களை பிளெஸ்ஸிங்கில் நிரப்புவாருன்னு விசுவாசிக்கிறோம். அப்பா சொன்ன மாதிரி மன்னிக்கிற ஒரு மனசு வேணும் நம்மளுக்கு. எந்த நேரத்துலையும் வந்துட்டு மன்னிச்சா மட்டும்தான் கடவுள்கிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலான்றது தான் ரொம்ப நல்லா நம்மளுக்கு கடைசி மெசேஜ் ரொம்ப நல்லா சொன்னாரு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெண்களுடைய மேலாடைய குறித்ததான தடை என்னவாய் இருந்தது? அடுத்ததாக பிரான்ஸ் தேசத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற எழுப்புதலின் காரியங்கள் என்ன? அடுத்ததா சூடான் தேசத்தின் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னவாயிருக்கு என்பதை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். அக்கா, பைபிள்ல இருக்கிற எருசலம், இயேசு அற்புதம் பண்ண இடங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குக்கா. போலாமேமா? போலாமா? எப்படிக்கா? அவ்வளோ பட்ஜெட் என்கிட்ட இல்லக்கா. ஒரு செலவும் இல்லாம பார்க்க போலாம். ஒரு செலவும் இல்லாம போய் பார்க்கலாமா? எப்படிக்கா? மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெண்கள் மேலாடை அணியறதற்கு மிகப்பெரிய ஒரு தடை காணப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தை சீர்திருத்திய மிஷினரிகள் யார்? 1823ஆம் ஆண்டு நடைபெற்ற காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலத்தின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இணைந்திருந்த காலகட்டத்தில் கீழ்ஜாதி ஆண்களும் பெண்களும் உயர்ஜாதி மக்கள் முன்னிலையில் மேலாடை அணியக்கூடாது என்கிற காரியம் சட்டமாக இருந்தது. இக்கொடூர காரியம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்களுக்கு மார்பக வரியும் விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து பல புரட்சிகள் இந்த கீழ்ஜாதி என அழைக்கப்படும் பெண்களால் நடந்தது. 1823இல் ரிங்கல் தொபே மிஷனரிக்கு பின்வந்த மால்ட் மற்றும் மீட் என்கிற மிஷனரிகள் மற்றும் அவர்கள் மனைவி மார்த்தா மற்றும் மார்கரெட் மூலம் நடைபெற்ற காரியங்கள் என்ன என்பதை விளக்குகிறார் ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திருமதி நிவேதிதா லூயிஸ் அவர்கள். ஒரு பெண்
மரியாதைக்குரிய ஆணுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் மேலாடையை துறந்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நடைமுறை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்குது. இதற்கு எதிராக கிறிஸ்தவ மிஷனரிகள் மிகப்பெரிய சமர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பத்மநாபபுரம் நீதிமன்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை விளக்கி ராணி ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் தோழர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 முக்கியமான பிரிவு பெண்களுக்கு மேலாடையை அணிவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஒன்று நாடார் சாதி பெண்கள், இன்னொன்று ஈழவ சாதி பெண்கள். இந்த 2 சாதி பெண்களும் அல்லாத பிற ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களுக்கும் அந்த அனுமதி கிடையாது. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ராணி, சாணாட்டிகள் மேல் சீலை அணிவதற்கு யாதொரு நியாயமும் இல்லை, எனவே அவர்கள் மேல் சீலை அணியும் வழக்கத்தை நிறுத்தும்படி உத்தரவிடப்படுகிறது. யார் சொல்றாங்க? தானே மேலாடை போடாத ஒரு ராணி. சாணாட்டிகள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் மேல் சீலை அணிவதற்கு பதிலாக குப்பாயம் அணிந்து கொள்ளலாம் என்று வெளியிட்ட உத்தரவை அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பியுள்ளோம். தமிழ்நாட்டில் நீங்க ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு முதலில் அவர்கள் தரக்கூடிய பட்டம் ரைஸ் பேக் கன்வெர்ட். இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பெயரை அரிசிக்கு மதம் மாறியவர்கள், ரொட்டிக்கு மதம் மாறியவர்கள், நீ அவதானே, நீ இவன் தானே அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை, ஒரு முத்திரையை கிறிஸ்தவ அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக அன்றாடம் இந்த இணைய உலகம் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ ரொட்டிக்காக மதம் மாறினாங்களா? சாப்பாட்டுக்காக மதம் மாறினாங்களா? பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்பதற்காக மதம் மாறிய நாடார் சாதியினர் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கிறார். தான் வீட்டு பெண், தன் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மேலாடையை அணிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மதத்தை தழுவியவர்கள் மிக அதிகமாக இருந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த அம்மா சொல்ற காலகட்டத்தில் சாணாட்டிகள் மேல் சிலை அணிவதற்கு யாதொரு நியாயமும் இல்லை அப்படின்னு அரசு அறிவிக்கிறது 1823ஆம் ஆண்டு. இதே காலகட்டத்தில் தான் அதே நாகர்கோயில் பகுதியில் மால்ட் மீட் அப்படின்னு சொல்லி 2 மிஷனரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள், சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்கள், லண்டன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷன்ல வேலை செய்யறாங்க. அவங்க இருவருடைய மனைவிகளும் மார்த்தா மால்ட், மார்கரெட் மீட் அப்படிங்கிற இந்த 2 பெண்களும் சத்தமே இல்லாம ஒரு பெரிய புரட்சியை இந்த பெண்களுக்கு இடையே செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அவர்களிடம் கொண்டு வரப்படக்கூடிய பெண்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை வச்சிருக்காங்க. அந்த கல்வி நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடிய பெண்களுக்கு முதலில் அணிவதற்கு குப்பாயம் என்கிற சட்டை தரப்படுகிறது. நீங்க கிறிஸ்தவ மதத்தை தழுவுறதெல்லாம் பின்னாடி, பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்தா உங்களுக்கு முதல்ல சட்டை தருவோம். அப்படி கொண்டு வரப்படக்கூடிய பெண்கள் ஒருவேளை தங்கள் மனமு அப்படி வர முடியல அப்படின்னா, அந்த பெண்களை அடிமைகளாக விற்கவும் வாங்கவும் பட்டு கொண்டிருந்த பெண்களை 2 சக்கரம் காசுக்கும் 3 சக்கரம் காசுக்கும் விலை கொடுத்து வாங்கி குப்பாயம் அணிவித்தார்கள்ங்கிறது செய்தி, வரலாற்று தரவு. பிரான்ஸ் தேசத்துல எழுப்புதலுக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கு. அநேக சுவிசேஷ சபைகள் எழுப்பப்பட்டு ஆண்டவர் அந்த சபைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற எழுப்புதல் காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஐரோப்பிய கண்டத்தின் பிரான்ஸ் தேசத்தில் அமைதியான முறையில் வாலிபர்கள் நடுவே பெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. எப்பொழுதும் இல்லாத அளவில் இளைஞர்களும் இளம் வாலிபர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து சாட்சி நிறைந்த வாழ்வை வாழ துவங்கியுள்ளனர். பிரான்ஸ் தேசம் எங்கும் ஆவிக்குரிய திருச்சபைகள் வேகமாக வளர துவங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். கடந்த ஈஸ்டர் தினத்தன்று மட்டும் 10,000த்திற்கும் அதிகமான புது விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தேசத்தில் 10 நாளுக்கு ஒரு திருச்சபை புதிய திருச்சபையாக மலர்கின்றது. 1950 வெறும் 50,000 இருந்த கிறிஸ்துவ விசுவாசிகள் இன்று 10 லட்சமாக மாறியுள்ள அதிசயமான எழுப்புதல் சம்பவம் பிரான்ஸ் தேசத்தில் நடைபெற்று வருகின்றது. வாலிபர்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். ஜென்சி வாலிபர்கள் மத்தியில் இறை தேடல் ஆரம்பித்து உள்ளது. பிரான்ஸ் தேசத்தில் பற்றி எரிகிற இந்த எழுப்புதல் அக்கினி ஐரோப்பா கண்டங்களில் உள்ள அனைத்து தேசங்களிலும் பற்றி எரிய நாம் தீவிரமாக ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற அநேக இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவங்கள் பெருகி கொண்டு வருது. குறிப்பா சூடான் தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக வன்முறைகள்னாலையும் அநேக உபத்திரவங்கள்னாலையும் பாதிக்கப்பட்டு வராங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக.
சூடான் தேசத்தில் 20 லட்சம் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். சூடான் தேசத்தின் பிரதான மதம் முஸ்லிம் மதமாகும். கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படும் நாடுகளின் பட்டியலில் சூடான் 5ஆம் இடத்தில் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரினால் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக இடம்பெயர்ந்து தப்பி ஓடுகின்றனர். இந்த போரில் ஈடுபட்டுள்ள இராணுவம், துணை இராணுவ இயக்கங்கள் மற்றும் மத தீவிரவாத இயக்கங்கள் நடுவே கடுமையான மோதல் வெடித்துள்ளது. RSF என்கிற மத தீவிரவாதிகள் கிராமமாக சென்று கொத்தாக மக்களை கொன்று குவித்து வருகின்றனர். ஒரு அரசு மருத்துவமனையில் இருந்த 460 ஜனங்களை சமீபத்தில் ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்தது. இவர்கள் பாலைவனங்களில் குவியலாக கொன்று குவித்த காட்சி சேட்டலைட் காட்சிகளில் பெரிதாக தெரிகின்றது. கடந்த 2 வருடங்களில் மட்டும் சூடான் தேசத்தில் 100க்கும் அதிகமான தேவாலயங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. 65க்கும் அதிகமான தேவாலயங்கள் கட்டாயப்படுத்தி மூடப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 2023 ஆரம்பித்த இந்த தீவிர மனித வேட்டையால் கிறிஸ்தவர்கள் உட்பட ஏழை எளிய கிராம மக்கள் 4 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை ரகசியமாக வைத்திருந்தாலும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் மூலமாக காட்டிக் கொடுக்கப்படுகின்றனர். அன்பான தேவ ஜனங்களே, சூடான் தேசத்தில் உள்நாட்டு போரினால் மத தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ஜெபிப்பீர்களா? இந்த வாரத்தின் ஃபீல்ட் ரீல் ஷார்ட்ஸ் என்னவாக இருக்க போகிறது? அடுத்ததாக, இந்தியால மதமாற்ற தடை சட்டம் முறையாக கையாளப்படுகிறதா என்பதை குறித்து செய்திகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். டேய், இஸ்ரேலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குடா. ஆனா சாப்பாட்டுக்கு, தங்குற இடத்துக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோடா செலவாகும்? அது எப்படி இருந்தாலும் 1.5 லட்சத்துக்கு மேல செலவாகும். என்ன, 1.5 லட்சமா? ஆமாடா, செலவே இல்லாம இஸ்ரேல் போலாம் தெரியுமா? செலவு இல்லாமையா? செலவு இல்லாம எப்படிரா? என்ன மாலதி அக்கா, என்ன பண்றீங்க? மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி. என்னக்கா, தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல. தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி, எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன். அக்கா, இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம், ஒரே ஆப் போதும். ஒரே ஆப் போதுமா? ஒரே ஆப் போதும். அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த ஆப்போட பேர் என்னமா? இவாஞ்சல் ஓடிடிக்கா. இந்த இவாஞ்சல் ஓடிடிய நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப சிம்பிள் தான். பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடின்னு டைப் பண்ணுங்க. ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும். இவ்ளோ ஈஸியா இருக்கு. இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாங்க இவாஞ்சல் ஓடிடிக்கு மாறிட்டோம். அப்ப நீங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஃபீல்ட் ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரமும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஃபீல்ட் ரீல் ஷார்ட்ஸ் இதோ. நேயர்களே, இந்த வாரத்தின் ஃபீல்ட் ரீல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இதே போல ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுவது நிமித்தமா ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல்ல அதை நாங்க ஒளிபரப்பு செய்யவும், அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படவும் இது பிரயோஜனமா இருக்கும். அடுத்த செய்தியா, இந்தியால இருக்கிற மதமாற்ற தடை சட்டத்தின் நிமித்தமா எப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருது, இதனால ஏற்படுகிற பாதிப்புகளின் காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம்.
இந்தியாவில் 11 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் அமலில் உள்ளது. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ நற்செய்தியாளர்களும் சுவிசேஷம் அறிவித்தாலே மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்றனர். கொலை செய்யும் குற்றவாளிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் நற்செய்தியாளருக்கும் ஒரே விதமான ஆயுள் தண்டனை இந்தியாவில் வழங்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பல முயற்சிகள் செய்தாலும் மாநில அரசுகள் கிறிஸ்தவர்களை முடக்கிவிட பல மத வன்முறை செயல்களை செய்து வருகிறது. இதை குறித்து பீஸ் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலின் நிறுவனர் சகோதரர் சாம் வெளியிட்டுள்ள காணொளி உங்கள் பார்வைக்கு. ஸோ முதல்ல நான் இந்த ஆன்டி கன்வர்ஷன் லாவுடைய டெஃபினேஷன் உங்களுக்கு படிக்கிறேன். அந்த டெஃபினேஷன்லேயே சில பிரச்சனைங்க இருக்குது. ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, இந்த ஆன்டி கன்வர்ஷனில் நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறது தான் முதல் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த ஆன்டி கன்வர்ஷன் லாவை நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், people are abusing this anti conversion law to persecute minorities, especially Muslims and Christians, especially Christians from what I can see. Anti-conversion laws are legislative frameworks designed to regulate religious conversions by penalizing forced, fraudulent or incentivized conversions. அந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ்ட், ஃப்ராடுலண்ட் ஆர் இன்சென்டிவைஸ்ட் கன்வர்ஷன். ஸோ யாரையாவது நீ ஃபோர்ஸ் பண்ணி நீ கிறிஸ்டியனாக மாறிடு, இல்லை முஸ்லீமாக மாறிடு, இல்லை முஸ்லீம்லேருந்து இந்துக்கு மாறிடு, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள த்ரெட்டன் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணி கன்வெர்ட் பண்ண வைக்கிறது, இட் இஸ் அவுட்லாட். ஓகே, தட் இஸ் அ குட் திங். அடுத்த விஷயம், ஃப்ராடுலண்ட். உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன், நீ கன்வெர்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்காம போயிடுது. இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதும் இட் இஸ் அவுட்லாட். இன்சென்டிவைஸ்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கொடுக்குறது. உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீ ஹிந்து ஆயிரு, இல்லை நீ ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆயிரு. இப்போ இது சர்ஃபேஸ் லெவலில் இதெல்லாம் பார்க்கும்போது ரீசனபிளாக தானே இருக்குது. ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது நல்லது தானே? ஆமாம், நல்லது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா கீழே வந்த 7 out of 10 கேசஸ் எல்லாமே அப்யூஸ் கேஸ் தான். அப்யூஸ்னா லா ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸை மட்டும் தான் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் அவங்க அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. யாராவது லீகலாக வில்ஃபுல் கன்வர்ஷன் ஆனாலுமே இவங்க அப்படி கன்வெர்ட் ஆகக்கூடாது, அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த கன்வர்ஷன்ஸ், இந்த இவாஞ்சலைசமை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த லாவை வச்சு இவாஞ்சலைஸ் பண்ணுறவங்கள அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா கீழே உங்களை புக் பண்ணிட்டாங்கன்னா பெனல்ட்டிஸ் சில இடத்துல லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட், 20 years இம்ப்ரிசன்மெண்ட், 5 years இம்ப்ரிசன்மெண்ட், 6 figure ஃபைன்ஸ். லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் இந்தியாவில் வேறு எதுக்கு இருக்குது தெரியுமா? மர்டருக்கு. ஸோ நீங்கள் யாராவது போயிட்டு காஸ்பிள் சொல்லி எவாஞ்சலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க போயிட்டு இல்லை இதை ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் கோ டு பிரிசன் ஃபார் லைஃப் இன் இந்தியா. இந்தியா இஸ் அ ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரி. குறிப்பாக யார் நிறைய எவாஞ்சலைஸ் பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்தியாவுடைய மெஜாரிட்டி ரிலீஜனுக்கு இது ஒரு த்ரெட். ஸோ டெமோகிராஃபிக்கே ஒரு த்ரெட். இப்போ மெஜாரிட்டி ரிலீஜன் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி ரிலீஜன் ஹிந்து இல்லாமல் போயிடும், முஸ்லீம் ஆயிரும், இல்லைனா கிறிஸ்டியன்ஸ் ஆயிரும். இந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு நிறைய பேர் இந்த லாவை வச்சு நிறைய பேரை வில்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிறவங்களையும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லால ஒரு டெக்னிக்கல் லெவலில் இல்லை ஒரு லெஜிஸ்லேட்டிவ் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு அப்பயே 3 வார்த்தை சொன்னேன், ஃப்ராடுலண்ட், இன்சென்டிவைஸ்ட், அப்புறமா ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ். இது 3த்தையும் பண்றவங்கள தான் இது அவுட்லா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 வார்த்தைங்களும் பாரு, ஃபோர்ஸ்ஃபுல். இப்போ நீ எதை ஃபோர்ஸ்ஃபுல்னு சொல்லுவ? யாராவது அடிச்சோ இல்லை த்ரெட்டன் பண்ணியோ இல்லை அவங்கள இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும் த்ரெட்டன் பண்ணியோ பண்றது ஃபோர்ஸ்ஃபுல். அதே நான் ஒருத்தர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிவில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டிபேட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், ஆர்குமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நான் அதை கவுண்டர் பண்ணிட்டு நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க டக்குன்னு சரி நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன், நான் பேப்டிசம் எடுத்துக்கிறேன், நான் கிறிஸ்டியன் ஆயிரன் கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா இப்போ இதையும் ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 டேர்ம் இருக்குல்ல, ஃபோர்ஸ்ஃபுல், இன்சென்டிவைஸ்ட், அதுக்கப்புறமா ஃப்ராடுலண்ட். ஃபோர்ஸ்ஃபுல், இன்சென்டிவைஸ்ட் இருக்கு பாத்தியா, இந்த 2 டேர்ம் ரொம்ப வேகான டேர்ம். இது நான் மட்டும் சொல்ல, நிறைய அட்வொகேட்ஸ், நிறைய லாயர்ஸும் இதை பின் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலா வில்ஃபுல்லா கன்வெர்ட் ஆகுறவங்களையும் நம்ம அபியூஸ் பண்றது சான்சஸ் இருக்குன்ட்டு நிறைய பேர் இந்த கன்சர்ன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. நம்ம இந்தியாவில் நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு we have the freedom of speech and the freedom of religion. freedom of speechனா உன்னுடைய ஒப்பீனியன்ஸை நீ ஃப்ரீயாக வாய்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி freedom of religion, to practice and propagate, profess, practice and propagate. freedom of religion அதுதான். உனக்கு எந்த மதமாக இருந்தாலும், உனக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அதை நீ நான் இந்த மதத்தை பிலீவ் பண்ணுறேன்னு ப்ரொஃபஸ் பண்ணலாம், அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராப்பகேட்டும் பண்ணலாம்.
இவாஞ்சலைஸும் பண்ணலாம் அந்த ரிலிஜனுக்காக. இது மூணுமே நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு லீகல் கிரிட்டிசிசம் இந்த ஆன்டி கன்வர்ஷன் லாக்கு என்னன்னா, இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டையே கான்ட்ரடிக்ட் பண்ணுது. எப்படி கான்ட்ரடிக்ட் பண்ணுது? இப்போ பாருங்க, ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு கொண்டு வந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அதை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ we have the right to profess, practice and propagate. இப்போ இந்த ஆன்டி கன்வர்ஷன்ல லா வச்சு நீ இவாஞ்சலைஸே பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் மாதிரி நம்ம இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை கான்ட்ரடிக்ட் பண்ணுது. we have the right to propagate. ஆன்டி கன்வர்ஷன் லா போட்டால் யாருமே வந்து இவாஞ்சலைஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. வெறும் கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை, யாருமே யோசிப்பாங்க. இட் இஸ் இன் கான்ட்ரடிக்ஷன் வித் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இப்போ இந்தியாவில் இந்த ஆன்டி கன்வர்ஷன் லாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் 11 ஸ்டேட்டில் இன்க்ளூடிங் கர்நாடகா ஆன்டி கன்வர்ஷன் லா இஸ் ஆக்டிவ். மீனிங் இஃப் யூ are charged under the anti-conversion law and if you are proven guilty, you can go to prison or worse. இந்த ஒரு செய்தி தொகுப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. மதமாற்ற தடை சட்டத்தினால் எப்பொழுதும் இல்லாத ஒரு நெருக்கடி இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலின் 48வது கிறிஸ்தவ செய்திகள் எபிசோடை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. 50வது எபிசோடை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்தின் ஒவ்வொரு கிறிஸ்தவ செய்திகள், கிறிஸ்தவ தகவல்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல்ல செய்திகளோடு கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.